அதனுடைய 12வது வசனம், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் வளர்வீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையிலே வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் மேலும், உங்க குடும்பத்தின் மேலும், உங்க கூடாரத்தின் மேலும், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தின் மேலும் தேவன் கட்டளையிட போகிறார். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை வளரப்போகிறது, உங்க வாழ்க்கை செழிக்க போகிறது. ஒருவேளை இப்பொழுது நீங்கள் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, எனக்கு இந்த மேன்மை கிடைக்குமா, எனக்கு இந்த உயர்வு கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வம், உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிற தெய்வம். நீங்க ஆண்டவருக்கென்று உண்மையாய் பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கையை பார்க்கிற தெய்வம் உங்களை பனையை போல கர்த்தர் செழிக்கும்படி கிருபை செய்ய போகிறார். கேதுரு மரத்தை போல ஓங்கி வளரும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். நீங்கள் ஓங்கி வளருவீர்கள், உங்கள் வாழ்க்கை ஓங்கி வளரும், உங்களுடைய ஊழியம் ஓங்கி வளரும், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு ஓங்கி வளரும், உங்களுடைய பொருளாதாரம் ஓங்கி வளரும், உங்களுடைய வேலையிலே நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உங்களை ஓங்கி வளர பண்ணுவார். உங்களுடைய தொழில் ஓங்கி வளரும். நிச்சயமாகவே வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள். எத்தனை நாட்கள் வறட்சி, எத்தனை நாட்கள் கஷ்டம், எத்தனை நாட்கள் இல்லாத சூழ்நிலை, எத்தனை நாட்கள் நஷ்டங்கள், எத்தனை நாட்கள் ஏமாற்றங்கள், இதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் செழித்திருக்கும்படி, வளர்ந்திருக்கும்படி ஆண்டவர் உங்களை உயர்வான உயரமான உயர்வை காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். இந்த கண்பான தேவ பிள்ளையே, என் தொழில் வளருமா, என் வாழ்க்கை வளருமா, என் வியாபாரம் வளருமா, என் ஆசீர்வாதங்களிலே தேவன் எனக்கு பெருக்கத்தை தரமாட்டாரா என்று சொல்லி எத்தனை நாட்கள் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் ஓங்கி வளரும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் பனை மரத்தை போல செழிக்க பண்ணுகிற தெய்வம், கேதுரு மரத்தை போல வளர பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், எல்லாவற்றிலும் ஒரு வளர்ச்சி, எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும், வளரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.